ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வைப் வித் கிருஷ்ணன். இது சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். மார்னிங் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த கொஞ்சம் மேங்கோஸ் கொடுத்துருந்தாங்கல்ல ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து, அந்த மேங்கோஸ் வந்து ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு மேலே அதை வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது டெசர்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இத வந்து மொத்தமா குட்டி குட்டியா அரைச்சுட்டு, ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு, ஒரு கிளாஸ் பால் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் மேங்கோஸ் வந்து நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவுல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டியா கட் பண்ணத வச்சுட்டு, அப்புறம் அரைச்ச அந்த பேஸ்ட்டும் போட்டுட்டு, அகைன் இன்னும் கொஞ்சம் அந்த குட்டி குட்டியா கட் பண்ண அந்த பீசஸ் பிளஸ் வந்து அரைச்சது இப்படியும் லேயர் பை லேயரா வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு இருக்கும்போதே என் பையனுக்கு ஆர்வம் தாங்கல. சைட் பை சைட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏன்னா மாம்பழம் அவ்ளோ இனிப்பா இருந்தது. லஞ்சுக்கு வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணி முடிச்சுட்டோம். ஏன்னா எனக்கு இன்னும் கோல்டு சரியே ஆகல. இதுனா சிம்பிளா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ள வந்து ஃப்ரீசர்ல அது 4 ஹவர்ஸும் உள்ள வச்சு செட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டெசர்ட்டும் எடுத்து சாப்பிட்டோம். சீரியஸ்லி வேற லெவல் டேஸ்ட். இனிப்புக்கு எதுவுமே போடல. இருந்தாலும் ரொம்ப மாம்பழம் வந்து ரொம்ப இனிப்பா இருந்தனால சூப்பரா இருந்தது. அப்புறம் குட்டி பையன் எழுந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கு கோல்டுக்காக அந்த நீர்க்கோர்வை மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அத கொஞ்ச நேரம் போட்டுட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து 2 பேரும் ஒரு டீ குடிச்சிட்டு, நாங்க 2 பேரும் வெளிய கிளம்பிட்டோம். பசங்கள அம்மா வீட்ல விட்டுட்டு. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சுட்டே இருந்தது. சரி இவங்கள கூட்டு போக வேண்டாம். ஏன்னா சளி தொந்தரவு ரொம்ப இருக்கும் அப்புறம் அப்டி சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நானும் அவரும் மட்டும் கிளம்பி போனோம். இது வந்து எங்கன்னா, அந்த சென்னை சில்க்ஸ் எக்ஸ்போக்கு தான் போனோம். பைக்ல கொடை புடிச்சு போற ஆள் நானா தான் இருப்பேன். ஒரு வழியா எனக்கு ஏன்னா கோல்டு ஆல்ரெடி இருக்கு. வெளிலயும் போணும். ஸோ, அதனால வந்து கொடை புடிச்சிட்டு தான் போனோம். போயிட்டு பார்க்கிங்க்கு பிளேஸே இல்ல. அவ்ளோ பேர் வந்திருந்தாங்க. ஒரு வழியா வந்து இந்த மஹால் தான் அந்த எக்ஸ்போ நடக்குது. வெளியில வரைக்குமே ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா லைன்ல நின்னு உள்ள அனுப்பிச்சாங்க. உள்ள உள்ள போறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கூப்பன் மாரி குடுத்துருந்தாங்க. அது எப்படின்னா 3 டேஸ்லயுமே அதுல ஒரு ஒரு பெர்சனுக்கு வந்து குலுக்கல் முறையில வந்து தேர்ந்தெடுத்து பிரைஸ் மாதிரி குடுப்பாங்க போல. ஸோ, அதுக்காக வந்து அந்த நேமு மத்தபடி டீட்டெயில்ஸ்லாம் வந்து எழுதி வாங்கிட்டுருந்தாங்க. நானும் ஒரு வழியா போய் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ ஜஸ்ட்டு எழுதி குடுத்துட்டு வந்துரலாமே அப்டி சொல்லிட்டு எழுதி குடுத்துட்டு வந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ்ல போனதுமே நெறைய ஸ்டால் இருந்தது. அ எங்க ஊர்ல இவ்ளோ ஸ்டாலா? அப்டின்ற லெவலுக்கு நெறைய பேர் இப்ப தான் புது புதுதா ஸ்டார்ட் அப் ஃபுல்லா வந்து அங்க கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த புக் ஸ்டாலு, அப்புறம் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கேலரி இவங்கலாம் வந்து இது வந்து எனக்கு தெரியும் ஆல்ரெடி. நெறைய ஸ்டால் வந்து தெரிஞ்ச ஸ்டாலும் இருந்தது, தெரியாத ஸ்டாலும் இருந்தது. வெளியூர்லேருந்து சில ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இந்த பொம்மை கடை வந்து சீரியஸ்லி சூப்பரா இருந்தது. எல்லாமே வந்து மரத்தால செஞ்ச டாய்ஸு. வேற லெவலா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதாவது வாங்கலாமான்னு. ஆனா கொஞ்சம் எனக்கு விலை கூட இருக்க மாரி இருந்தது. சரி வேணாம் இன்னும் பசங்களும் குட்டியா தான் இருக்காங்க. கொஞ்சம் பெரியவங்களாயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா அந்த ரிப்பன் கட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா போயிடும்னு சொல்லி பக்கத்துல பேசினனால நான் வாங்கல. அப்புறம் நெறைய மசாஜர் அந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் கேர்ல்ஸுக்கான ஆக்சஸரீஸ்லாம். ஆனா இது எல்லாமே சோல்ட் அவுட்டாம். சும்மா வச்சிருக்கோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அவ்ளோ பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் நெறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டீஸ், அப்புறம் பேகு, ஹேண்ட் பேகு, ஸ்கூல் பேகு, அப்புறம் வந்து ஊருக்கு கொண்டு போற மாதிரியான பேகு, சூட்கேஸு, ட்ராலி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அங்க இல்லாததே இல்ல. கண்ணுக்கு மாட்டுறதுலருந்து, கரப்பான்பூச்சிக்கு போடுற சாப்பீஸ் மொதக்கொண்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. நல்லாவும் இருந்தது. சென்னை சில்க்ஸ்லேருந்து வந்ததுல வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் வேணா சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவால்ல. நல்லாவே இருந்தது. நெறையா சாரீஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. பட் ஆனா இதுவே கலெக்ஷன்ஸ்க்கு போயிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுவே நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தது நான் பார்க்குறப்போ. டாப் எல்லாம் சூப்பரா இருந்தது. கேர்ல்ஸ்க்கான டாப்பு, காலேஜுக்கு, ஒர்க்கிங்க்கு போட்டு போற ஆஃபீஸ்க்கு போட்டு போற மாரியான டாப்பு எல்லாமே வந்து செம்மையா இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. பட் ஆனா மந்த் எண்டுங்கிறனால நாங்க எதுவுமே வாங்கல. 2டே 2 நைட்டி மட்டும் வாங்கிட்டோம். ஏன்னா நைட்டி வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ, அதனால வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் ஸ்டால் மாரி நெறைய போட்டிருந்தாங்க. அதில ஆஸ் யூசுவல் எப்பயும் போல இந்த டெல்லி அப்பளம், பானிபூரி, பேல்பூரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது போக வந்து எக்ஸ்ட்ராவா இந்த வீட்லருந்து செய்வாங்கல்ல, ஹோம்மேடான சாக்லேட்ஸ், ப்ரௌனி, மோமோஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஸ்டால்லாம் நெறைய போட்டிருந்தாங்க. இந்த பாரம்பரிய உணவுகள், அப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அ பால்கோவா,
அல்வா இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நெறைய டான்ஸ் மாதிரிலாம் வச்சு குழந்தைங்களலாம் வச்சு ஃபன் பண்ணி என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஃபன்னாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த சூப்பு கடையில வந்து இந்த முருங்கக்கீரை சூப்பு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வடை, திணையில வந்து பாயாசம், ஆ பால் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த கடை பயங்கரமா கூட்டமா இருந்தது. ஏன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்தது டேஸ்டஸ்லாம் எல்லாமேவும். அப்புறம் வந்து ஒரு 2 பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு. குட்டி குழந்தைங்கள வந்து இங்க கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும். நெறைய அந்த ஒட்டக சவாரி, அப்புறம் வந்து ஜீப்ல வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு இந்த மால்லலாம் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே கியூல தான் போகணும். க்ரவுடுமே ரொம்ப ஜாஸ்தி தான். பட் ஆனா பெரிய மஹால்ங்கிறனால ஒண்ணும் பெருசா வந்து தெரியல. ஒரு வழியா வந்து இதுதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த இத முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர்ஸ்க்கு மேலேயே நாங்க அங்க இருந்துட்டோம். ஸோ பசங்க வந்து கொஞ்சம் கதற ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு வந்து சப்பாத்தி மட்டும் வெளியில வாங்கிக்கிட்டோம். ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு, காலையில உள்ள அந்த கிரேவி வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரிச்சு வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அப்படியே நாங்க சாப்பிட்டு தூங்கிட்டோம். இதோட இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. ஓகே பீப்பிள் பாய்.